வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது வாய் புண்ணு, தொண்டை புண்ணு, இறப்பையில புண்ணு, இவைகளெல்லாம் ஆற எந்தவித தீய பக்க விளைவுகளும் இல்லாமல் இந்த புண்கள் எல்லாம் ஆற்றக்கூடிய நமது பாரம்பரிய எளிய தமிழ் மருத்துவ முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம். மேலும் இதனால் மலச்சிக்கலும் நீங்கும், குடலை வலுப்படுத்தி செரிமான ஆற்றலையும் மேம்படுத்தும். இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த மருத்துவ முறையால் குடல் வலுப்பெறும், செரிமான ஆற்றல் பெருகும், மலச்சிக்கல் நீங்கும். இவ்வளோ நன்மைகள் உள்ளது. இந்த உடலிலே வாத பித்த கப ஏற்றத்தாழ்வால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி அது தத்தம் நிலையிலேயே வைத்திருக்க உதவக்கூடியது. இது உடலை வன்மையாக்கக்கூடியது. இதனுடைய பெயர் கடுக்காய் கற்பம். இதை எவ்வாறு செய்து பயன்படுத்துவது என்பதை அறிந்து இருக்கிறோம். கடுக்காய் என்பது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து கொட்டையை நீக்கிவிட்டு அந்த தோலை தான் பயன்படுத்த. இந்த கடுக்காயினுடைய மருத்துவ பண்பு பார்த்தோம்னா தாதுஷீன ரோதி, ஆன்டிசெப்டிக். இது தாது அழுகலை தடுக்கக்கூடியது. உதரவாத கரகாரி, கேர்மினேட்டிவ், வாயுவை உடலில் வாயுவை கண்டிக்கக்கூடியது. இலகு மலகாரி, அப்ரிசியன்ட், மலத்தை இலகலாக்கக்கூடியது. குமரிச்சாறு தயார் செய்ய வேண்டும். குமரிச்சாறு என்பது கற்றாழையே சாறு. அந்த கற்றாழையை மேற்தோல் சீவி நன்றாக அலசி அதை அதனுடைய அந்த ஜெல் இருக்குல்ல, அந்த வெள்ளையா, அதை நல்லா அலசிட்டு அதை நல்லா கூழாக ஆக்கணும். அந்த சாறு எடுத்துக்கணும். அந்த குமரி என்பது கற்றாழையை குறிக்கும். அந்த கற்றாழையிலிருந்து எடுத்த சாறு தேவையான அளவுக்கு கடுக்காய் தோல், அந்த தோல் கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு, நிறைய மூழ்கிற அளவுக்கு அந்த குமரி சாறு இருக்கலாம். இந்த கற்றாழை சாறை விட்டு இரண்டையும் கலந்து வெயிலில் சில நாட்கள் வைத்து எடுத்துகிட்டு வரணும். அதனுடைய ஈரம் நல்லா வத்தின பிறகு மீண்டும் மேற்படி அந்த சாறையை, கற்றாழை சாறையை திரும்பியும் விட்டு உலர்த்தணும். இவ்வாறு ஒரு 5 முறை இது மாதிரி செய்யணும். அது காயறதும், திரும்பியும் ஊற்றுறதும், வெயிலில் வைக்கிறதும், எடுக்கிறதும், இது போல் வெய்ய நாட்களில் செஞ்சு வச்சுக்கணும். இது மாதிரி பாவனை செய்கிறதுன்னு பேர். இதுக்கு பேர். இதுபோல் 5 முறை பாவனை செய்து வைத்துக்கொண்டு அதை அரைத்து, அதன் பிறகு காஞ்சிடும் இல்லைங்களா, அதை எடுத்து அதை அரைச்சி சலித்து வச்சுக்கணும். இவ்வாறு சலித்து வைத்த அந்த சூரணத்தில் இதுதான் கடுக்காய் கற்பம், இதற்கு பேர். இந்த சூரணத்தில் 1 கிராம் எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் பசும்பாலோட கலந்து சாப்பிட்டு வரணும். இவ்வாறு 90 நாட்கள் சாப்பிட்டு வரணும். அசைவம் சாப்பிடக்கூடாது. இது சாப்பிடும் காலங்களில் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது. இவ்வாறு சாப்பிட்டு வந்தோம்னா உடல் நன்கு வலிமை பெறும். அந்த தொண்டை, வயிறு, குடல், இறப்பை, வாய் முதல் குதம் வரை உள்ள எல்லா புண்களும் ஆறும். அந்த குடல், இறப்பை, இதற்காக ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கொண்டு பக்க விளைவுகளை அனுபவித்து பல ஆண்டுகள் சாப்பிட்டு அதுக்கு ஒரு மருந்துகளை சாப்பிட்டு வர்றதெல்லாம் தவிர்த்து இதை ஒரு இயற்கையான முறையில் நம்மளுடைய உணவே மருந்துன்ற முறையில் இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த வாய் முதல் குதம் வரை உள்ள அத்தனை புண்களும் ஆறும், மலச்சிக்கல் நீங்கும், செரிமான மண்டலம் சிறப்பாக வேலை செய்யும், நல்ல வலிமை பெறும். எனவே இந்த எளிமையான கடுக்காய் கற்பத்தை இதுபோல் செஞ்சு பயன்படுத்தி நோயற்ற வாழ்வை பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.